வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோசியவா அடி அந்தம் இலா அயில்வேல் அரசே மிடியென்று ஒரு பாவி வெறுப்படினே. முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை வணங்கி தமிழ் கூறு நல்லுலகில் இணைந்து இணைய வழியில் இப்பொழிவுகளை எல்லாம் கேட்டு மகிழ்ந்திருக்கின்ற அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் திருவரங்கம் செண்பக தமிழரங்கின் வாயிலாக என்னுடைய இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நமது சிந்தனையில் திருவேரக, ஓரெழுத்து, நிரோட்டக, யமக, அந்தாதி என்பது நிறைந்திருக்கிறது. இறையருளால் மீண்டுமாக அப்படிப்பட்டதாகிய ஒரு சிறந்த நிகழ்வினில் மீண்டுமாக இந்த திங்களில் அந்நூலினை பற்றி சிந்திக்கின்றோம். இந்நூலில் முதல் துவக்கத்தில் நூலினது சிறப்புக்கள், நூல் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் எடுத்துரைத்து அடுத்த நிகழ்வுகளாக தலைவன், தலைவி, தலைவியினது வேண்டுதல் என்றெல்லாம் மிகவும் ஒரு சிறப்பான நடையில் சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் அடுத்து வருகின்ற பாடலில் முருகனது சிறப்பினை, திருவேரகத்து இயற்கையினை, அங்கு அமைந்திருக்கின்ற சோலை சூழ்ந்த தன்மை, குளிர்ச்சி பொருந்தியதான சூழல், இவற்றையெல்லாம் எடுத்துரைக்கின்ற நூலாசிரியர் திருமாலின் சிறப்பினையும் கூறுகின்றார். திருமாலின் சிறப்பாக எதனை கூறுகின்றார்? கந்தரம், கந்தர, கேசரி, இளங்கு, கை சலசை. கந்தரம் கந்தர சேர்ந்த சங்க ஆழியான் காணறியா. கந்தரம் கந்தரத்தார் சென்ற திக்கு. கந்தரம் கந்தரத்தாள் திகழ் செய் ஏரகா நின்கணே. இந்த பாடலை நமக்கு முதல் அடியில் குறிப்பிடும்போது கேசரியாய் என்று குறிப்பிட்டார். அங்கு எதனை குறிப்பிடுகிறார்? நரசிம்மமூர்த்தியாக வெளிப்பட்டு அருள் செய்த திருமாலை குறிப்பிடுகின்றார். திருமாலை எவ்வாறு குறிப்பிடுகின்றார்? நமக்கு ஒவ்வொரு பாடலிலும் முருகப்பெருமானது சிறப்புக்களை கூறிக்கொண்டே வருகின்ற போது சிவபெருமானை பற்றி எடுத்துரைக்கின்றார். சிவபெருமானை பற்றி ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்ற போது குபேரனுக்கு சகாயன் என்கின்றார், யமனுக்கு எதிரியானவன். இப்படி சிவபெருமானது சிறப்புக்களை எல்லாம் கூறிக்கொண்டே வருகின்ற இடத்தில் திருமாலது சிறப்பு, அதுவும் அவதார சிறப்பு. நரசிம்ம அவதாரமாக திருமால் தோன்றிய நிலை, இதனை விளக்குகிறார். இப்படி நரசிம்ம அவதாரமாக தோன்றிய நிலை எதற்காக, ஏன் என்று பார்த்தால் இரண்யனை வதம் செய்வதற்காக. இந்த இரண்யனது வதைப்படலம் என்பது நமக்கு கம்பராமாயணத்தில் ஒரு படலமாகவே அமைந்து சிறப்பிக்கப்படுகிறது. அப்படி புராண சிறப்புடையதும் திருமாலினுடைய அவதார சிறப்பு உரைக்கக்கூடியதுமாகிய நரசிம்ம தோற்றம், நரசிம்ம மூர்த்தியாக இறைவன் வெளிப்பட்ட நிலை. எதற்காக நரசிம்மமூர்த்தியாக வெளிப்பட்டார்? இரண்யன். இந்த இரண்யன் என்பவன் தன்னை மட்டுமே இறைவனாக கருதி கொண்டான். தன்னை மட்டுமே அனைவரும் வணங்க வேண்டும் என்று எண்ணினான். அவ்வாறு தன்னை வணங்காது வேறு யாரையும் வணங்குதல் கூடாது என்றும் ஒரு கட்டளையிட்டான். அந்த அவனுடைய கட்டளைக்கு அவன் மகனே எதிரியானான். அப்படி தன் மகன்
பிரகலாதனே இதற்கு எதிரியான காரணத்தினால் அந்த மகனையும் அவன் பல துன்பங்களுக்கு ஆட்படுத்தினான். இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக அவனது நிகழ்வுகள், அவன் எப்படியெல்லாம் தன்னுடைய செயல்களை, பிறருக்கு துன்பம் தரக்கூடிய செயல்களை எல்லாம் செய்தான் என்று பார்த்து கொண்டே வருகின்ற இறைவன் அவனுக்கு தன்னுடைய வீரத்தின் மீது இருந்த நம்பிக்கையினால் அவன் இறைவனிடத்தில் ஒரு வரம் பெறுகின்றான். என்னை யாரும் அழித்து விடக்கூடாது. அதுவும் எப்படிப்பட்ட தன்மையில் வரம் பெறுகின்றான்? நான் காலையிலும் இறந்து விடக்கூடாது, இரவிலும் இறந்து விடக்கூடாது. எனக்கு எந்த ஆயுதத்தாலும் இறப்பு வந்து விடக்கூடாது. அதனை போன்றே எனக்கு மனிதர்களாலோ விலங்குகளாலோ துன்பம் வந்துவிடக்கூடாது. வீட்டிற்கு வெளியிலோ அல்லது வீட்டிற்கு உட்புறமோ அரண்மனைகளிலோ எனக்கு தீங்கு வந்து விடக்கூடாது, என்னுடைய உயிர் பிரிந்து விடக்கூடாது என்றெல்லாம் வரம் வாங்கியிருந்தான். இப்படிப்பட்ட சூழலில் அவனுடைய மகனான பிரகலாதனுக்கும் இரணியனுக்கும் இடையே ஏற்படுகின்றதான பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தையில் நான் இவ்வுலகில் அனைத்துமாக இருக்கின்ற திருமாலையே கடவுளாக வணங்குவேன், உன்னை வணங்க மாட்டேன் என்று எதிர்வாதம் செய்தான் பிரகலாதன். எங்கும் நிறைந்திருக்கின்றான் என்று கூறுகின்றாயே, உன்னுடைய இறைவன் எங்கிருக்கின்றான் என்று கேட்டான் இரண்யன். கூறினான், இங்கிருக்கின்ற தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான். தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான் என்று கூற, நான் இப்பொழுது தூணை உடைக்கின்றேன், அத்தூணிலிருந்து உன்னுடைய இறைவன் வெளிப்படுவானா என்று ஏளனம் செய்து கொண்டே இரண்யன் தூணின் மீது அடிக்க, அத்தூணிலிருந்து நரசிம்மமூர்த்தியாக மனிதனும் அல்லாது விலங்கும் அல்லாத தோற்றத்துடன் இறைவன் வெளிப்பட்டார். ஆக இறைவன் எப்படிப்பட்ட தோற்றத்துடன் வெளிப்பட்டார் என்பதுடன் சேர்த்து இரண்யன் வாங்கியிருந்த வரம் மாறுபடாத வகை, வீட்டிற்கு உள்ளும் அல்லாது புறமும் அல்லாது வீட்டின் நிலைவாயிலில் எந்தவிதமான ஆயுதமும் அல்லாது தன்னுடைய நகங்களால், அதே போன்று எந்தவிதமான துன்பமும் பிறருக்கு கொடுத்தால் எத்தகைய துன்பம் அவர்களுக்கு வந்து சேரும், அவர்கள் எப்படிப்பட்ட துன்பத்தை எல்லாம் அனுபவிப்பார்கள் என்பதை அவனுக்கு உணர்த்தும் விதமாக நரசிம்மமூர்த்தி அவனது உயிரினை பறித்தார். இறைவன், அதாவது இரண்யனை வதம் செய்தார். இப்படி நரசிம்மமூர்த்தியாக வெளிப்பட்டு இரண்யனை அழித்த நிகழ்வினை இங்கு ஆசிரியர் கேசரி என்ற ஒரே ஒரு வார்த்தையில் நமக்கு நினைவுபடுத்துகிறார். இப்படி நரசிம்மமூர்த்தியாக வெளிப்பட்ட இறைவனது மருமகனே என்று ஏரகத்து இறைவனை கூற வருகின்ற ஆசிரியர் திருமாலை அழைத்து பிறகு சிவபெருமானை கூப்பிடுகின்றார். சிவபெருமானை அழைக்கும் போது என்ன சொல்கின்றார்? கரிய கண்டத்தினை உடையவனே, கரியதான கண்டத்தினை உடையவனே. கரியதான கண்டம் உடையவரான சிவபெருமான், நரசிம்மமூர்த்தியாக வெளிப்பட்டவரான திருமால், இவர்கள் இருவரையும் அழைத்த பிறகு மீண்டுமா என்ன சொல்கிறாரு? சிவபெருமானுக்கு குருமூர்த்தியாகிய விளங்கிய திருவேரகத்து இறைவனே. ஏன்னா சுவாமி மலைக்குள்ள சிறப்பே அதுதான். இறைவனுக்கு பாடம் சொன்ன தன்மையாக விளங்கக்கூடிய தலம் சுவாமிமலை. அதனது சிறப்பை உணர்த்தும் விதமாக சிவபெருமானுக்கு குருமூர்த்தியாக விளங்கிய திருவேரகத்து இறைவனே, நீ என்னை காத்தருள வேண்டும். ஏன் காத்தருள வேண்டும்? நான் உன்னையே எண்ணியிருந்தேன், உன்னை நோக்கி வரம் பெற்றேன்.
ஆனாலும் நீ எனக்கு அருள் செய்யவில்லை. அப்படி அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் உன்னையே வணங்கி நிற்கின்றேன் என்று தலைவியானவள் கந்தரம் கந்தரத்தார் சென்று கண்ணி என்று கந்தரம் திகழ் செய் ஏரகா நின்கணே, நான் உன்னிடத்தில் பணிந்து கேட்கின்றேன், வணங்கி நிற்கின்றேன். அனைவருக்கும் அருள் செய்யக்கூடிய தன்மையுடையவன் நீ. அத்தன்மையினை என்னிடத்தும் காட்டி எனக்கும் அருள் செய்ய வேண்டும். அதுவும் என்ன வேண்டுகின்றால், நீ எனக்கு முழுமையான அருளை கூட செய்யாவிட்டாலும் உன்னுடைய அருட்பார்வை போதும். ஏரகா நின்கணே, உன்னுடைய அருட்பார்வையினை நீ என் மீது வீசினால் போதும், எனக்கான முழு அருள் கிடைத்துவிடும். ஏனென்றால் என்னிடத்து மிகுதியும் இருக்கக்கூடியது மயக்கம், மாயை, அஞ்ஞானமாகிய தன்மை. இவற்றையெல்லாம் அழித்து என்னை காத்து எனக்கு அருள் செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை. எனவே நீ எனக்கு அருள வேண்டும் என்று வேண்டி நின்றார். இப்படி தலைவி தனக்கான வேண்டுதலை வைத்த பிறகு அடுத்து மீண்டுமாக என்ன குறிப்பிடுகிறார், யாரை வேண்டி நிற்கிறார் என்று பார்த்தால், அழகியதாக இருக்கக்கூடிய திருவேரகம், திருவேரகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்தவனான இறைவன், இந்த இறைவனை நான் சென்று காண்பதற்கு இயலவில்லை. அப்படி காண முடியாத தன்மையினால் நான் மீண்டுமாக தூது அனுப்புகிறேன். எதனை தூதாக அனுப்புகின்றேன்? என் நெஞ்சினை தூதாக அனுப்புகின்றேன். ஏன்னா நம்ம முதல் நிகழ்வில் பார்த்த பொழுதே வண்டினங்களை எல்லாம் தூதாக அனுப்பினால், ஏனென்றால் நான் தலைவனை காண இயலாத தன்மை. அப்படிப்பட்ட தன்மையினால் எனக்கு அழிவு நேர்ந்து விடுமோ என்று அச்சம் வந்து நான் வண்டினை தூதாக அனுப்புகின்றேன் என்று சொன்னான். அதே போல் மீண்டுமா இங்கே என்ன அடுத்து அப்படின்னா, நெஞ்சத்தினை தூதாக அனுப்புகின்றாள். நெஞ்சத்தினை ஏன் தூதாக? என்னுடைய தன்மையினை முழுமையாக, என்னுடைய துன்பத்தினை அப்படியே இறைவனுக்கு சுட்டக்கூடியதாக, சொல்லக்கூடியதாக, எடுத்து எம்பக்கூடியதாக என் நெஞ்சம் மட்டுமே இருக்கும். ஏனென்றால் நான் வேறு யாரையும் தூதாக அனுப்புவதற்கு எனக்கு நம்பிக்கை இல்லை என்று தன்னுடைய நெஞ்சத்தை தூதாக அனுப்புகிறாள். ஏரகனே நின்பால் அனுப்பினேன் நெஞ்சற்கே, நான் என்னுடைய நெஞ்சினை தூதாக அனுப்புகின்றேன். இறைவனே நீ எனக்கு அருள வேண்டும். அப்படி நெஞ்சினை தூதாக அனுப்பி நீ எனக்கு அருள வேண்டும் என்று வேண்டுவது எதன் பொருட்டு? நான் உன்னை ஒரு கணம் கூட பிரியாது, ஒரு கணம் கூட பிரியாது உன்னையே எண்ணி உன்னையே வணங்கி உன்னிடமே நான் அருள் பெற விரும்பினேன். ஆனால் அத்தகைய சூழலில் இருந்தெல்லாம் என்னை நீக்கி நீ எனக்கு அருள் செய்யாமலேயே இருக்கின்றாய். ஆகையால் நீ எனக்கு அருள் செய்வதற்காக, எனக்கு நன்மைகளை தருவதற்காக, என்னை காப்பதற்காக நான் என் நெஞ்சினை தூதாக அனுப்புகின்றேன். ஏரகம் சிறப்பு வாய்ந்தது, குளிர்ச்சி பொருந்தியது, சோலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடியது. அவ்விடமே அப்படிப்பட்ட தன்மையுடையதாக இருக்கின்ற போது அவ்விடத்திலிருந்து மக்களுக்கு அருள் செய்யக்கூடியவனான நீ எனக்கும் அருள் செய்ய வேண்டும். அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகின்ற சூழலில் எதனை முன்வைக்கின்றாள்? யாரை குறிப்பிடுகின்றாள்? உன்னுடைய தந்தை சிவபெருமான், உன்னுடைய சகோதரனாக இருக்கக்கூடியவர் விநாயகர்,
உலகையே காத்து ரட்சிக்கக்கூடிய உமையம்மை உன்னுடைய தாய். இதற்கு அடுத்ததாக இன்னும் ஒருபடி மேலே போய் உன்னுடைய மாமனாக இருக்கின்ற திருமாலை குறிப்பிடுகின்ற போது ஏரகத்து மலையினை போன்ற தோற்றம் உடையவனான திருமால். திருவேரகத்து மலையினை போன்று தோற்றம் உடையவனான திருமால். நமக்கு ஆழ்வார் பாசுரங்கள் தான் நினைவுக்கு வரும். இறைவனை பார்த்து வியந்து பாடுறார் இல்லையா? பச்சைமா மலைபோல் மேனி பவளமாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை வெறினும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே என்று வணங்கி பணிந்தார்கள். அத்தகைய உருவப் பொழிவை இங்கு குறிப்பிடுகிறார். திருவேரகத்து மலை எப்படி இருக்கின்றதோ அதனை போன்ற தோற்றமுடையவனான உன்னுடைய மாமனாகிய திருமால். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உன்னுடைய உறவு முறையினராக இருக்க நீ எனக்கு அருள் செய்யாமல் உன்னுடைய நெஞ்சத்தினை கல்லாக கொண்டிருக்கின்றாயே, நெஞ்சத்தை கல்லாக கொண்டிருக்கின்றாயே, நெஞ்சத்தை கல்லாக கொண்டிருக்கின்றாயே. வன்மைத்தன்மை உடையவன் நீ, வன்மைத்தன்மை உடையவன். அப்படி வன்மைத்தன்மை உடையவன் என்ற காரணத்தினால் நான் மீண்டும் மீண்டுமாக வேண்டியும் எனக்கு அருள் செய்யாது இருக்கின்றாய். மீண்டும் மீண்டுமாக வேண்டியும் கனிந்து கனிந்து உருகி உனை வேண்டி எனக்கு அருள் செய்யவில்லை. கனிந்து கனிந்து உனை வேண்டி நமக்கு திருவாசகத்தில் குறிப்பிடப்படுவதாகிய மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கென் கைதான் தலை வைத்து ததும்பி வெதும்பி உள்ளம் என்று மாணிக்கவாசக பெருமான் குறிப்பிடுவது போல இங்கு தலைவியானவள் நான் மீண்டும் மீண்டுமாக வேண்டி நின்றேன், கனிந்து கனிந்து வணங்கினேன். ஆனால் ஏரகத்து இறைவனே நீ எனக்கு அருளவில்லை. உன்னுடைய மனம் என்ன கல்லா? இப்படியெல்லாம் இருக்கின்ற காரணத்தினால்தான் நான் வேறு யாரையும் தூதாக அனுப்பாமல் என் நெஞ்சத்தையே தூதாக அனுப்பினேன். அதனையும் ஏற்று நீ அருள் செய்யவில்லையானால் நான் என்ன செய்வது? எனக்கு அருள் செய்வதற்காக நீ விரைந்து வர வேண்டும். இப்படி விரைந்து வர வேண்டும் என்று இறைவனை அழைப்பது நமக்கு பிள்ளைத்தமிழை நினைவூட்டுகிறது. பிள்ளைத்தமிழ் என்பது இறைவனையோ மனிதருள் சிறந்தாரையோ தெய்வமாக பாவித்து பாடப்படுவது. அங்குதான் நமக்கு இறைவன் தன்னை நோக்கி வர வேண்டும், குழந்தை வடிவில் வர வேண்டும், தன்னை நோக்கி குழந்தை வடிவில் வருகின்ற இறைவனை கண்டு மகிழ வேண்டும் என்றெல்லாம் அழைப்பார்கள். இங்கு தலைவியானவள் இறைவன் தனக்காக வர வேண்டும், தனக்கு அருள் செய்ய வேண்டும். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்று கூறுகிறாள். திருவேரக மலையினை போன்று தோற்றமுடையவனான திருமாலுக்கு மருமகனாக விளங்கக்கூடியவனான இறைவன். அப்போ சிவபெருமான் பற்றி கூறினால் திருவேரகத்தில் இருக்கக்கூடிய முருகனை வருமாறு அழைத்தால் திருமாலை பற்றி குறிப்பிட்டார். இப்படியெல்லாம் ஒவ்வொருவரையாக குறிப்பிட்டு கொண்டே வருகின்ற போது அடுத்து வருகின்ற பாடலில் முதல்ல இறைவனை வேண்டி நின்றால், அடுத்து தன்னுடைய நிலையினை எடுத்து கூறினால், அப்படி எடுத்து கூறுவதற்காக நெஞ்சத்தினை தூதாக அனுப்பினால், இப்படி தூதாக அனுப்பிய பிறகும் மீண்டுமாக என்ன கூறுகிறாள் என்று பார்த்தால், இங்கு இருக்கக்கூடிய இறைவனே, எங்கே? திருவேரகத்தில் இருக்கக்கூடிய இறைவனே, இவ்விடமானது மிகுதியும் குளிர்ச்சியுடையதாக இருக்கிறது. ஆனால் உன்னுடைய மனமானது வெப்பம் நிறைந்ததாக, கல்லினை போன்றதாக,
பிறருக்கு அருளாத தன்மையுடையதாக, எவர் மீதும் இரக்கம் இல்லாததாக அல்லவா இருக்கிறது என்று இறைவனை பற்றி அவனிடமே கூறி நிற்கின்றார். நாம் நாயன்மார்களை பற்றி பார்க்கின்ற போது இறைவனை ஒருமையில் அழைப்பவராக, இறைவனை அவ்வப்போது திட்டிக்கொண்டே செல்பவராக சுந்தரரை காணலாம். அப்படி இங்கும் தலைவியானவள் அனைத்து வகையிலும் நீ சிறப்புடையவன்தான், ஆனாலும் என் மீது கருணை காட்டவில்லை. கனிந்து உருகினேன், ஏரகனே என்று அழைத்தேன், திருக்கண் பார்வை வேண்டும், உன்னுடைய அருட்பார்வை ஒன்றுபோதும் என்று கேட்டேன், அப்படியும் நீ எனக்கு அருளவில்லை என்று இறைவனை எப்படியெல்லாம் தன்னுடைய குறைகளை சொல்லிவிட முடியுமோ அந்த போக்கில் வேண்டி நிற்கின்றார். அடுத்து வருகின்ற பாடலில் இறைவனை, முருகப்பெருமானை அழைக்கின்ற தலைவியானவள் உமையம்மையின் மகனாக, கருத்த கண்டமுடைய சிவபெருமானின் மகனாக இருக்கின்ற ஏரகத்து இறைவா, நான் எப்படிப்பட்ட தன்மையுடையவள்? எப்படிப்பட்ட தன்மையுடையவள்? நான் பித்தாகி போனேன் அல்லவா? தான் பித்தினை போன்றவள், பித்தாகி நிற்கின்றேன் என்று கூறுகிறாள். நான் பித்தனாகி இருக்கின்றேன். எனக்கு உன்னை பற்றி எண்ணுகின்ற போதெல்லாம் நீ எனக்கு அருள் செய்யவில்லை என்ற தன்மை மட்டுமே தோன்றுகிறது. ஏனென்றால் நமக்கு சங்க இலக்கிய பாடல்களிலெல்லாம் பார்க்கின்ற போது ஒருவரை பற்றி எண்ணிக்கொண்டே இருக்கின்ற பொழுது, நினைத்து கொண்டே இருக்கின்ற போது பார்க்கின்ற பொருள்கள் எல்லாம் அவர்களாகவே தென்படுவார்கள். எந்த பொருளை நோக்கினாலும் தான் எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொருளாகவே தோன்றும். சான்றாக இராமாயணத்தில் வருகின்ற ஒரு நகைச்சுவையான பகுதி. ராவணன் சூர்ப்பனகையை அழைத்து, சூர்ப்பனகை இதோ பார், இங்கு நிற்பது சீதைதானே என்று கேட்கின்றான். அதே நேரத்தில் சூர்ப்பனகை அங்கு நோக்கிவிட்டு, இல்லை இல்லை, அங்கு நிற்பது ராமனே என்று கூறுகிறாள். ஆனால் அங்கு எவருமே நிற்கவில்லை. இது ஒரு மாய பிம்பம், மாய தோற்றம். அங்கு யாருமே இல்லை. ஆனால் பார்க்கும் இடந்தோறும் ராவணனுக்கு அது சீதையாக தென்பட்டது. அதே நேரத்தில் சூர்ப்பனகைக்கு எந்த இடத்தில் பார்த்தாலும் அது ராமனாகவே தென்பட்டது. அதனை போன்று எங்கு பார்த்தாலும் தலைவிக்கு திருவேரகத்து இறைவனின் தோற்றமே தென்படுகிறது. இதனை நாம் இலக்கிய பார்வையில் கூறுகின்ற போது காண்பவையெல்லாம் அவையே பொருள். சங்க இலக்கியத்தில் வருகின்றதான ஒரு பாடலில் தலைவியானவள் தலைவனை பிரிந்திருக்கின்றால், தலைவனை காண முடியவில்லை. ஆனாலும் அத்தகைய சூழலில் மழையானது மிகுதியாக பெய்து தலைவனது நாட்டிலிருந்து சில பொருட்களை எல்லாம் அடித்து வருகின்றது. அப்பொருள்களை கண்ணுற்ற தலைவிக்கு தலைவனையே நேரில் கண்டது போன்ற மகிழ்ச்சி ஏற்பட்டதாம். அதனை போன்றதாக இங்கு தலைவிக்கு எப்பொருளை பார்த்தாலும் அது ஏரகத்து இறைவனாகவே காட்சி தருகிறது. ஆகையினால் தோன்றுகின்ற நேரத்திலெல்லாம் இறைவனை வணங்குவாள். எப்பொழுதெல்லாம் இறைவனை எண்ணி கண்ணீர் விட முடியுமோ கண்ணீர் விட்டால், வண்டினங்களை தூதாக அனுப்பி பார்த்தால், தன் நெஞ்சினை தூதாக அனுப்பினாள். இப்படியெல்லாம் செய்த பிறகும் திருவேரகத்து இறைவனே, நீ எனக்கு அருள் செய்யவில்லையாயின் நான் மாண்டு போவது உறுதி என்று இறைவனிடமே ஒப்புதலாக தெரிவிக்கின்றாள். தான் செய்ய இருப்பதனை தனக்கு இவ்வாறு நேர்ந்துவிடும் என்பதனை இறைவனிடத்து கூறுகிறாள். அப்படி
இறைவனிடத்து கூறுகின்ற பொழுது, தனக்கு இன்ன நேர்ந்துவிடும் என்று கூறுகின்ற பொழுது அவளது நிலை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும், அவளை பற்றி குறிப்பிடுகின்ற பாடலாக அமைவது. அவளுடைய கண்கள் கடலை போன்றதாக இருந்தது, சொற்கள் இனிமை உடைத்தாக இருந்தது, அவளது தோற்றம் அழகிலிருந்து மாறுபடக்கூடியதாக இருந்தது. இப்படியெல்லாம் இருந்த சூழலில் அவள் இறைவனிடத்து வேண்டுகின்றாள், நான் சிறப்பான அழகுடையவளாக இருந்து கிளிகள் சூழ்ந்திருக்கின்ற சோலையுடையதாகிய திருவேரகத்து இறைவனே, சிவபெருமானுக்கு குருமூர்த்தியாக விளங்கியவனே, ஆழியான் சங்காழியனாக இருக்கக்கூடிய இறைவன் காண முடியாத தன்மை உடையவனே, இப்படி சிவபெருமானை குறிப்பிட்டு சிவபெருமானின் சிறப்பை சொல்லி திருமாலை குறிப்பிட்டு இவர்களை போன்றோரெல்லாம் உன்னை வணங்கி அருள் பெறுகிறார்கள், உன்னை வணங்கி அருள் பெறுகிறார்கள். ஆனால் நீ எனக்கு அருட்பார்வை கூட தரவில்லை. இவ்வாறு அருட்பார்வை தரவில்லை என்பதனை கல்வளை அந்தாதி, கல்வளை அந்தாதி என்ற நூலானது இறைவன் அருட்பார்வை தராது தலைவிக்கு துன்பம் செய்கின்றான் என்பதனை சுட்டுவதாக புராண பாடல் அமைக்கிறது. இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் புராண சான்றுடனும் அந்த சான்றுகளுக்கு ஏற்ப அமைந்திருக்கின்ற பாடல்களாகவும் இந்நூல் அமைந்து சிறப்பாக இருக்கிறது. அடுத்து வருகின்ற பாடலில் தலைவியானவள் தன்னுடைய நிலைகளையெல்லாம் எடுத்துரைத்த பிறகும் இறைவன் தனக்கு அருளவில்லை என்பதனை எண்ணிக்கொண்டவளாக தன்னுடைய கோபம் வெளிப்படுமாறு என்ன செய்கின்றாள் என்று பார்த்தால், தோழியிடம் தன்னுடைய நிலையை எடுத்துரைக்கின்றாள். தோழியிடம் தன்னுடைய நிலையை எடுத்துரைக்கின்றாள். நமக்கு சங்க இலக்கியங்களில் தோழியானவள் தலைவனிடம் பேசுவது போன்று நிறைய பாடல்கள் அமைந்திருக்கும். நல்லையல்லை நெடுவெண்ணிலவே என்று முன்னிலை புறமொழியாக தோழி சுட்டுவதாக பாடல் அமைந்திருக்கும். இங்கு தலைவியானவள் தன் நிலையினை தோழிக்கு எடுத்துரைக்கின்றாள். தோழிக்கு கூறுவது போல திருவேரகத்து இறைவனுக்கு உரைக்கின்றாள். என்ன உரைக்கின்றாள்? தோழியே, என்னுடைய நலம் மாறுபடுகிறது. நலம் என்பது அழகு. நலம் மாறுபடுகிறது என்றால் என்னுடைய தோற்றத்தில் மாறுபாடு ஏற்பட்டு நான் சிறிது சிறிதாக என்னுடைய தன்மையினின்றும் மாறுபட இருக்கின்றேன். அப்படி மாறுபடுவதற்கு காரணமாக அமைந்தது யார்? என்ன? திருவேரகத்து இறைவன். எனக்கு அருள் செய்யவில்லை. எனக்கான அருள் செய்யாமல் அவன் அனைவருக்கும் நெகிழ்ந்த மனதுடையவனாக, நெகிழ்ந்த மனதுடையவனாக என்றால் மாணிக்கவாசகர் அங்கு திருவாசகத்தில் விதிர்விதிர்த்து நிற்கின்றேன் என்றார். இங்கு தலைவி தலைவனை குறிப்பிடுகின்ற போது திருவேரகத்து இறைவனை சிறப்பித்து பேசுகிறார். நெகிழ்ந்த மனத்துடன் இருக்கின்றான். ஆனால் எனக்கு அருள் செய்வதில் மட்டும் கல்மனதை பெற்றிருக்கின்றான். எனவே தோழி, என்னுடைய நிலையானது எப்பொழுது மாறும்? என் நிலை எப்போது மாறுபடுமோ? ஏரகத்து இறைவனே. சொல்லிட்டு வந்தது யார்கிட்ட? தோழியிடம். அப்படி கூறிக்கொண்டு வந்த பொழுதே யாரிடம் கேட்கின்றால்? ஏரகத்து இறைவனே, என்னுடைய நிலை எப்போது மாறுபடும்? ஏனென்றால் நான் வேண்டி நின்றேன், தூதனுப்பினேன்,
நீ எனக்கு அருள் செய்யவில்லை. மீண்டும் மீண்டுமாக வணங்கி பணிந்தேன், அருள் செய்யவில்லை. ஒவ்வொருவரிடமும் நான் என்னுடைய எண்ணங்களையெல்லாம் கூறினேன், அப்படியும் நீ எனக்கு அருள் செய்யவில்லை. ஆகையால் இந்த நிலையானது எப்பொழுதும் மாறுபடும் என்று இறைவனிடம் தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய வேண்டுதலை தோழியின் வாயிலாகவும் கூறி முடித்தாயிற்று. இப்படியெல்லாம் சொன்ன பிறகும் இறைவன் தனக்கு அருள் செய்யவில்லையானால் தான் என்ன செய்வது என்று எண்ணியிருந்தவளாகிய தலைவிக்கு மீண்டுமாக ஒரு யோசனை. என்ன செய்யலாம்? யாரிடம் கூறுவது? தன்னுடைய துன்பம் தன்னுடைய செவிலித்தாயிடமும் எடுத்துரைக்கின்றாள், தோழியிடமும் எடுத்துரைக்கின்றாள். இருவரும் இருக்கின்ற வேளையில் அவர்களிடம் தன்னுடைய துன்பத்தை கூறுவது போன்று சொல்லுகின்றாள். அப்படி குறிப்பிடும் போதும் இங்கிருக்கக்கூடியவனான மலையின் மீது இருக்கக்கூடிய திருவேரகத்து இறைவனே, எனக்கு அருள் செய்யாது பிறருக்கு அருள் செய்து காக்கும் இறைவனே என்று முதலில் இறைவனை அழைத்து, அதன் பிறகு செவிலித்தாயிடம், என்னுடைய தலைவன் எனக்கு அருள் செய்யவில்லையாயின், நான் வேண்டி நிற்கின்ற திருவேரகத்து இறைவன் எனக்கு அருள் செய்யவில்லையாயின், என்னுடைய நிலை மாறி எனக்கு மரணமே நேரும். ஆகையால் இறைவன் விரைந்து வந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும். இப்படி தலைவி வேண்டி நிற்பது நமக்கு சற்று ஏறக்குறைய நோக்கினால் மடல் இலக்கியத்தை நினைவுபடுத்துவதாக தோன்றுகிறது. பெண்கள் மடலேறும் வழக்கம் கிடையாது. ஆயினும் நமக்கு சிறிய திருமடல் மடலின் இலக்கணத்தை அழகாக சொல்லியிருக்கும். அந்த சிறிய திருமடலில் தலைவியானவள் எப்படியெல்லாம் இறைவனை காண்பதற்காக பல்வேறு திவ்ய தேசங்களுக்கும் சென்று தேடி அலைந்தாலோ, அதனை போன்றதாக நான் இறைவனை காண்பதற்காக செல்வேன், தேடி திரிவேன், பித்து பிடித்தவளாக இருக்கின்றேன் என்று தலைவி குறிப்பிடுகின்றாள். இப்படி தலைவி குறிப்பிடுகின்ற நிகழ்வு நமக்கு சிறிய திருமடலையும் மடல் இலக்கியத்தையும் நினைவுபடுத்துவதாக அமைகின்றது. ஆக திருவேரகத்தில் இருக்கின்ற இறைவன், இறைவனை வணங்கி நிற்கின்ற வேண்டுகின்ற தலைவி, அங்கு அவள் யாரையெல்லாம் சிறப்பித்து சொல்கின்றாள்? நரசிம்ம அவதாரமாக வெளிப்பட்ட திருமாலை அழைத்தால், கண்டம் கருத்து காணப்படுகின்ற சிவபெருமானை அழைத்தால், நோக்கிய இடந்தோறும் அவளுக்கு திருவேரகத்து இறைவனாகவே தோன்றியது. இப்படி இருக்கின்ற தன்னுடைய பார்வை மாறப்போவதாக அவளுக்கு சிந்தை இல்லை. ஆகவே தன் நிலையை தோழியிடம் கூறி, அடுத்ததாக செவிலித்தாயிடமும் தோழியிடமும் கூறி, தன் நிலையை திருவேரகத்து இறைவன் கேட்டருள் செய்வான் என்று தன்னுடைய நிலையினை மீண்டும் மீண்டுமாக இறைவனுக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றாள். அப்படி தலைவி மீண்டும் மீண்டுமாக கூறுவதனால் திருவேரகத்து இறைவன் எவ்வாறு தலைவிக்கு அருள் செய்தான் என்பதனை இனி தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளிலெல்லாம் இறையருளால் கண்டு நிறைவு செய்வோம் என்று கூறி தங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனா அமுதே, அயில்வேல் அரசே, ஞானாகரனே, நவிலத்தகுமோ, யானாகிய என்னை விழுங்கி தன்னை தானாய் நிலைநிறுத்த நின்றது தற்பரமே. நன்றி.